சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகமுள்ள பகுதியாக தென் மாநிலங்கள் இருப்பதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. மாறிவரும் உணவு பழக்கங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து வரும் நிலையில் உண்ணும் உணவுக்கேற்ற உழைப்பு இல்லாததாலும் உடல் எடை அதிகரிப்பதாலும் தான் முக்கியமாக சர்க்கரை நோய் ஏற்படுவதாக கூறுகிறார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் சர்க்கரை நோய் பிரிவு இயக்குனர் தர்மராஜ். சில உணவு வகைகளை தான் அவங்க டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், ஸ்வீட்ஸு, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், க்ரீம் பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரியான இதை வந்து டோட்டலாக அவங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர மற்றபடி அவங்க வழக்கமாக சாப்பிட்ற உணவுகளே சாப்பிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி வழக்கமாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். மதியத்துக்கு லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா சாதத்துடைய அளவு தான் கொஞ்சம் குறைக்கணுமே தவிர சாதமே கூடாது அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து. ஸோ மதியத்தில் கொஞ்சமாக சாதம் சாப்பிட்லாம், சாம்பார், ரசம், மோர் இதெல்லாமே சாப்பிட்லாம். ஈவன் நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் சப்பாத்தி தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இட்லி, தோசை, சப்பாத்தி எது வேணாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி மாற்றி சாப்பிடலாம். இனிப்பு கூடிய பொருட்களை உண்பது, வறுத்த பொரித்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதன் மூலம் சர்க்கரை நோய் பாதிப்புகள் அதிகமாகும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஜங்க் ஃபுட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் அதிகமாக இருக்கும். இப்போ சாதாரண ஒரு சாக்லேட்ஸோ இல்லை ஒரு போண்டா, பஜ்ஜி, சமோசான்னு பார்த்துட்டிங்கன்னா கேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 கேலரிஸ் இருக்கும். நம்ம நார்மலாக நமக்கு எடுத்துக்க வேண்டிய கேலரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500-1800 தான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு போண்டா, பஜ்ஜின்னு எடுக்கும்போது அதில் 300 கேலரி இருந்ததுன்னா 2-3 எடுத்திங்கனாலே அது ஒரு ஃபுட்டுக்கு சமமாக நம்ம கேலரி எடுக்கிறோம். ஸோ அது அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்மளால் அந்த பேர்ன் பண்ண முடியும். அப்படி பண்ணாமல் இருக்கும்போது தான் நம்ம வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் அதிகப்படியான உணவுப் பொருட்களை எடுப்பதை தவிர்த்து சீரான உணவையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் வாக்கிங் போனாங்கன்னா நல்லது. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் என்ன எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணலாம். வாக்கிங் தவிர சைக்கிளிங், ஜாகிங், ஸ்விம்மிங் பண்ணலாம். இல்லை ஏதாவது கேம் விளையாடலாம், சின்ன கேம்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். உணவுக்கேற்ற உழைப்பு இருந்தாலே நோயற்ற வாழ்வு வாழலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய மருத்துவ ஆலோசனையுடன் சரியான முறையில் உணவுப் பொருட்களையும் உடற்பயிற்சியும் செய்து வந்தால் நீண்ட காலம் நலமுடன் வாழலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ரகுவரன்.